ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஸ்ரீ சாய் கேலக்ஸியில் ராகி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வாங்க, அதுக்கு மாவு எப்படி ரெடி பண்ணுறது பார்க்கலாம். நம்ம எப்பயுமே வெறும் ராகி மாவை வச்சு கலந்து ஊற்றுவோம். அது மாதிரி இல்லாத கொஞ்சம் உளுத்த மாவு கலந்து புளிக்க வச்சு ஊற்றும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்கு மலாட்டை சட்னி, கூர்மா இதை மாதிரி தொட்டு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் ஏற்கனவே இட்லிக்கு அரைக்கும் போதே கொஞ்சம் உளுத்த மாவு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதில் இப்போ கொஞ்சம் நமக்கு தேவைக்கு ஏற்ற அளவுக்கு கேழ்வரகு மாவை போட்டு உப்பு போட்டு நைட்டு கலந்து வச்சிடலாம். இதை ஃப்ரிட்ஜிலே கூட வச்சிடலாம். கரெக்டாக இருக்கும். காலையில் ஊற்றும்போது புளிப்பு ரொம்ப புளிப்பு வந்தாலும் சாப்பிட நல்லா இருக்காது. நீங்கள் ஒரு 3 டம்ளர் ராகி மாவு எடுத்திங்கன்னா 1/4 டம்ளர் வெள்ளை உளுந்து ஊற வச்சு மிக்சியில் அரைச்சி நைட்டு கலந்து வச்சுடுங்க. அடுத்த நாள் காலையிலைக்கு ஊற்ற கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஒரு சில நேரம் ரொம்ப வெயில் நாளாக இருந்தால் புளிப்பு வந்துடும். அதனால் நீங்கள் ஃப்ரிட்ஜிலே கூட வச்சிடலாம். இப்போ இந்த உளுத்த மாவுக்கு நான் ஒரு 2 கரண்டி ராகி மாவு சேர்த்துக்கிறேன். அந்த அளவுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு கலந்து வச்சுக்கோங்க. ரொம்ப உளுத்த மாவு போனாலும் ரொம்ப பொச பொசன்னு எடுக்க வராது. நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு கூட குறைய நீங்கள் சேர்த்து செஞ்சுக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துடலாம். ஒரே டைமில் நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. ஏன்னா உளுத்த மாவு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். அதிலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவு நல்லா கட்டி இல்லாத நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு கட்டி இல்லாத கலக்க ஒரு செய்யுங்க. இல்லைன்னா ராகி மாவு லைட்டாக தண்ணி ஊற்றி முன்னாடியே கலந்துட்டு அதுக்கப்புறமா உளுத்த மாவை சேர்த்து கலந்துக்கோங்க. அப்போ கட்டி இல்லாத டக்குன்னு ஈஸியாக கலந்து விட்டுடலாம். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வெளியிலேயும் வைக்கலாம். ரொம்ப வெயிலாக இருக்குது, சீக்கிரம் புளிப்பு வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜிலே கூட வச்சுட்டு காலைல எடுத்து சீக்கிரமாக வெளியில் வச்சிங்கன்னா ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நாளைக்கு நான் இதில் தோசையை ஊற்றி காமிக்கிற பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கும்.